வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சினர்ஜிவின் காசி ரவிச்சந்திரன். இந்த திமிங்கல எச்சம் ஆம்பர் கிரீஸ் அதை அடிக்கடி நம்ம பேப்பரில் பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி அதை கடத்திட்டாங்க, இந்த ஊர்லேருந்து அங்கே கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி பேப்பரில் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த திமிங்கல எச்சம் அப்படிங்கிறது என்ன, அதை ஏன் கடத்துகிறாங்க, அதை தங்கத்தை விட விலை அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே போன்ற தகவல்களை மற்றும் ரத்தின சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சேனல் சினர்ஜிவின் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இன்றைக்கி பண்ணுங்கள். நாள் அற்புதமாக இருக்குது. நன்றி. இந்த ஆம்பர் கிரீஸ் நம்மளுக்கு கடல்ல இருந்தாங்க கிடைக்கிறது. திமிங்கலத்தோட பொதுவாக எல்லா திமிங்கலத்தோடையும் அதோடைய எச்சம்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த ஸ்பெர்ம் வீல், அதாவது இந்த நரி திமிங்கலம் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த திமிங்கலத்தில் தான் அதிகமாக கிடைக்குது. பொதுவாக இந்த திமிங்கலமானது இறந்த பிறகோ அல்லது இந்த திமிங்கலங்கள் வாமிட் பண்ணும்போதோ இந்த ஆம்பர் கிரீஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் கிடைக்குதுங்க. இது ரொம்ப ஒரு மனமுள்ள பொருளாகும். பழங்காலத்திலேருந்தே இதை சேகரிக்கக்கூடிய பல பேர் மீனவர்கள் இதை பயன்படுத்திக்கிட்டு இதை தயாரித்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாகும். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த வாசனையை ரொம்ப நாள் வச்சிருப்பதற்கு இந்த ஆம்பர் கிரீஸ் ரொம்ப ரொம்ப உதவுதுங்க. கடையில் அப்படியே தண்ணி மேலே மிதந்து அப்படியே ஒரு கெட்டி பொருளாக மிதந்து அப்படியே வரும். அதனால் இதை சேகரிக்கிறதுக்கு பல பேர் நிச்சயமாக இதை முயற்சி பண்ணுவாங்க. ஒரு மென்மையான பொருளாகும், ரொம்ப வளவளப்பு தன்மையோடு தான் இருக்கும். ஆரம்ப கட்டத்தில் இந்த பொருளானது ரொம்ப ஒரு துர்நாற்றம் கூட வீசுங்க, அழுகி போன மீன் வாசனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதன் பிறகு தொடர்ந்து அந்த கடலில் மிதந்து வரும்பொழுது தன்னுடைய அந்த நாற்றத்தை இழந்து ஒரு வாசனை திரவியமாக இது மாறி போகிறது. அந்த கடல் காற்றின் மூலமாகவும் சூரிய வெளிச்சத்தின் மூலமாகும். ரொம்ப ஒரு அற்புதமான பொருள் தான். தங்கத்தை விட இது விலை ரொம்ப ரொம்ப அதிகம் சொல்கிறாங்க. ஏன்னா இது தடை செய்யப்பட்ட அமெரிக்கா உட்பட பல நாடுகளில் இதற்கு தடை இருக்குது. அதனால் இதை வச்சிருக்கிறதோ அல்லது இது சேகரிக்கிறதோ ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஒரு ஜாப் தான். ரொம்ப ஒரு மெழுகு போன்ற ஒரு பொருள் தான் இது. பல்வேறு விதமான வாசனை திரவியங்கள் மற்றும் மருந்து பொருளாகவும் சில எதுவும் பயன்படுத்துகிறாங்க. இப்போ சமீபத்தில் கைது செய்யப்பட்டால் 2 பேர் வச்சிருக்கதாக அந்த தகவல் நேற்றைய தினம் தினத்தந்தி பேப்பரில் கூட வந்திருக்கு, நீங்கள் பார்க்கலாம். இது மாதிரி திமிங்கல எச்சம் ஆம்பர் கிரீஸ் என்ற விலை உயர்ந்த பொருளாக கருதப்படுகின்றது. அந்த பொருளை கடத்திய நாகப்பட்டினத்தினை சேர்ந்த வாலிபர் ஒருவர் 1.5 கோடி மதிப்புள்ள திமிங்கல எச்சத்தை கடத்திய வாலிபர் கைது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த திமிங்கல எச்சமானது உயர் ரக வாசனை திரவியங்கள் தயாரிப்புக்கு பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது. இதனை பதுக்குவது சட்டவிரோதமாகும். இந்த நிலையில் நாகப்பட்டினம் இந்த திமிங்கல எச்சம் கடத்தப்படுவதாக வெள்ளிப்பாளையம் போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதனைத் தொடர்ந்து புதிய பஸ் நிலையத்தில் நேற்று போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்துக்கு இடமாக நின்றிருந்த ஒருவரை பிடித்து அவர் கையில் வைத்திருந்த அந்த பையை சோதனை செய்த போது அது தடை செய்யப்பட்ட அந்த திமிங்கல எச்சம் இருந்தது, பிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு பாருங்க. இது ரெகுலராக போலீஸுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைச்சு ரொம்ப பேரை அவங்க கைது பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதையும் மீறி இதை கடத்தி விற்பனையில் ஈடுபடுவோர் ரொம்ப பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க.